السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وآله وصحبه أجمعين. புகழ் யாவும் அல்லாஹ் ஒருவனுக்கு, அவனது அன்பும் அருளும் உயிரினும் மேலான கண்மணி ஹவரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களது வாழ்க்கையை தங்களுடைய நோக்கமாக்கி கொண்ட, தங்களுடைய வாழ்க்கையாக்கி கொண்ட சஹாபா பெருமக்களின் மீதும், அவ்வழியில் வந்த தாபீன்கள், பின்னால் வந்த இமாம்கள், மக்கள் அனைவர்கள் மீதும் நிறைவாக நிகழட்டுமாக. புனிதமான இடத்தில் குர்ஆனுடைய விளக்கத்தையும் குர்ஆனை ஒட்டிய செய்திகளையும் கேட்பதற்காக கொண்டு வந்த அல்லாஹு தஆலா நாளை மறுமையில் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சுவனத்திலும் அல்லாஹ் கொண்டு வருவானாக. வாழும் காலம் சுகத்துடன் நலத்துடன் வாழ அல்லாஹ் அவனுடைய அருளால் நமக்கு நசீபை தந்தருள்வானாக. வர இருக்கக்கூடிய ரமலானை பெற்று சரியாக அதை முறையாக பயன்படுத்தி அதற்கு எத்தனை அருள் வளங்கள் இருக்குமோ, அல்லாஹ் அதில் எத்தனை நன்மைகளை தர இருக்கிறானோ அத்தனையும் பெற்று அந்த ரமலானை கடக்கின்ற, அடுத்த ரமலானை எதிர்பார்க்கின்ற நசீபையும் அல்லாஹ் தருவானாக. நமக்கும் நம்மளுடைய குடும்பத்தார்களுக்கும் நம்மளுக்கு பின்னால் வர இருக்கக்கூடிய தலைமுறைகளுக்கும் அல்லாஹு தஆலா பலமான ஈமானை நசீபாக்கி தந்தருள்வானாக. இஸ்லாத்திற்கும் இஸ்லாமியர்களுக்கும் அல்லாஹ் எப்போதும் பாதுகாப்பை தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பு நிறைந்தவர்களே, சூரத்துல் பக்ரா, அல் பக்ராவுடைய 74வது வசனம். தொடர்ந்து பனி இஸ்ரவேலர்களை பற்றி சொல்லக்கூடிய வசனங்களை, அவர்களுடைய பல முகங்களை பார்த்து வருகிறோம். பனி இஸ்ரவேலர்களுக்கு இவ்வளவு முகங்கள் இருக்கு என்பதை சூரத்துல் பக்ராவுடைய குர்ஆனுடைய பெரும் அத்தியாயம் இதுதான். இந்த அத்தியாயத்திலே அல்லாஹ் இவ்வளவு செய்திகளை அல்லாஹ் சொல்லி தந்து, நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு முகம் கொண்டவர்கள் அல்ல, அவர்களை பல முறையில் பல வகையில நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் எப்படியெல்லாம் இந்த உலகத்தில் உங்களுக்கு வாழ்ந்து நல்லதுக்கும் தீமைக்கும் முன்னுதாரணமாக இருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லித் தருகிறார். அந்த வகையில் 74வது வசனமாக இன்று நாம் பார்க்க இருக்கிறது. அந்த பனி இஸ்ரவேலர்களை பற்றி அவர்களுடைய குணத்தை சொல்றான். அவர்களுக்கு இருக்கக்கூடிய ரொம்ப மோசமான ஒரு குணம் இருக்கு பனி இஸ்ரவேலர்கள்ட்ட, இன்னைக்கே இருக்குது. உலகம் அழியிற வரையும் அந்த குணம் அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா அல்லாஹ் சொல்றது, ஒரு ஆளுக்கு இந்த புத்தி தாண்டே அல்லாஹ் சொல்லிட்டா அந்த புத்தி தான் இருக்கும். அல்லாஹ் சொல்லிட்டானா அதை மாற்ற முடியாது. பனி இஸ்ரவேலர்களுடைய புத்தி இதுதான் சொல்றான். நமக்கெல்லாம் ஒரு சில நேரங்கள்ல ஏன் இவ்வளவு மோசமா நடந்துக்கிறாங்க யூதர்கள் அப்படின்னு நம்மளுக்கு கேள்விகள் வருகின்ற போது, அந்த கேள்விக்கு சூரத்துல் பக்ராவினுடைய 74வது வசனம் நமக்கு விடையளிக்கிறது. பாருங்கள். சும்ம கஸத் குலூபுக்கும், அல்லாஹ் சொல்லுகிறான், மின் பாதி தாலிக்க, இதற்கு அப்பாலும் உங்களுடைய இதயங்கள் இறுகி விட்டது என்று சொல்கிறான். ரொம்ப இறுகி போச்சு. யாரை பார்த்து சொல்றான்? யூதர்களை பார்த்து. அப்ப யூதர்களுடைய இதயங்கள் இறுகிய இதயங்கள். அவர்கள் கோபப்பட்டார்கள் என்றால் அவர்கள் யாரையும் காண மாட்டார்கள். பிள்ளைகள் என்று பார்க்க மாட்டார்கள், பெண்கள் என்று பார்க்க மாட்டார்கள், முதியவர்கள் என்று பார்க்க மாட்டார்கள். மூர்க்கத்தனமாக, அதாவது மனித மிருகங்களை போல நடந்து கொள்ளக்கூடிய குணம் இருக்கும். காரணம் என்னன்னா, இதயங்கள் இறுகியவர்கள். சாமானிய மருத்துவமனையில கொண்டு போடுவானா? சாமானியவனா இருந்தா மருத்துவமனையில கொண்டு போடுவானா? அல்லது மருந்தளிக்கிற இடத்துல குண்டு வச்சு தாக்குவானா? பெண்களையும் பிள்ளைகளையும் குண்டு வச்சு கொடுமையாக சாகடிக்க நினைப்பானா? இது கல்லஞ்ச
நெஞ்சக்காரன் என்று சொல்லல, இறுகிய உள்ளம் படைத்தவன் சொல்றான். அவனுக்கு தான் இந்த புத்தி இருக்கும். இஸ்லாமில் நாமளும் தானே நிறைய போர்களை சந்திச்சிருக்கிறோம். போருக்கு எவ்வளவு வழிமுறைகளை, அழகான நெறிமுறைகளை முகமது ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க. எங்க ஒரு தடவை ஒரு போர்க்களத்தில் ரசூலுல்லாஹ் போயிட்டு இருக்கும்போது ஒரு பெண்ணு கொல்லப்பட்டு கிடக்கிறாங்க. ஒரே ஒரு பெண்ணு. அவ்வளவு பெரிய போர்ல ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, யார் இந்த பெண்ணை கொலை செய்தது? வந்தவ மாற்று மதத்தவ, மூர்க்கத்தனமா போர் செய்யறதுக்கு. நம்மளுக்கு தான் போர்ல ரூல் கிடையாது, அவள்களெல்லாம் பயங்கரமா செய்வாங்க. இஸ்லாத்துக்கு எதிரான பெண்கள் ஏதோ ஒண்ணுல அடிபட்டு செத்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, பெண்ணை கொலை செய்கின்ற அதிகாரத்தை உங்களுக்கு யார் கொடுத்தது? சஹாபாக்கள் கேட்டாங்க. திட்டமிடலாம் கொல்ல பண்ணல, ஏன்னா அப்படிலாம் எங்கேயுமே நடக்கல. ஏதோ ஒரு அடியில விழுந்து கீழே விழுந்து கிடக்குறா. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, பெண்ணை கொலை செய்வதற்கு நம்மளுக்கு என்ன அனுமதி இருக்கிறது? யாரை கொலை செய்தார் என்று ரசூலுல்லாஹ் தெரியாமல், யார் அடித்தார் என்று தெரியாமல் விழுந்து கிடக்கிற அந்த பெண்ணின் உடலை பார்த்து ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்க்களத்தில் கடந்து போகின்ற போது ஒரு பெண்மணி தன்னுடைய கணவனை, அடிபட்டு செத்து கிடக்கிற தன் கணவனை மடியில் போட்டு அழுது கொண்டிருக்கிற காட்சியை பிலால் ரலியல்லாஹு கடந்து போறாங்க. தன் ஒட்டகத்தை ஓட்டிட்டு போகும்போது ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, யா பிலால், பிலால் அவர்களே, உங்கள் உள்ளம் என்ன இறுகியா போச்சுன்னு கேட்டாங்க. அந்த அம்மா அழுதுகிட்டு இருக்கிறாங்க. யார்? முஸ்லிம் இல்லைங்க, இஸ்லாமிய படையை அழிப்பதற்காக கணவனோடு வந்தவள், ஃபேமிலியா வந்து நிற்கிறா. யார் அழிக்க? இந்த இஸ்லாமியர்களை அழிப்பதற்காக வந்தவன். கணவனை இழந்துட்டா, புருஷன் செத்துட்டாரு, மூத்தா போயிட்டாரு, மடியில தூக்கி போட்டு அழுகிறான். அழும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? உனக்கெல்லாம் தேவையா? புருஷனோட ஒழுங்கா வீட்டுல உட்கார்ந்து இருக்கலாம்ல, அப்படித்தானே தோணும். ரசூலுல்லாஹ் முன்னால் போன பிலால் ரலியல்லாஹு பார்த்து சொல்றாங்க, என்ன பிலால், உங்களுக்கு இதயம் இறுகியா போச்சு? அந்த அம்மாட்ட போய் ஏதாவது உதவி செய்வான்னு கேட்கலாம்ல. அது சொல்றான், போர்க்களத்தில், வீட்டுல இல்ல, ஊர்ல இல்ல, களம், யுத்த களத்தில் பெருமானார் சொல்கிறார்கள், எதிரி கூட்டத்தில் தன் மடியில் கணவனை போட்டு அழுகின்ற அந்த பெண்மணியை பார்த்து, எப்படி நீங்க இப்படி லேசா கடந்து போறியேன்னு கேட்டாங்க முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதாங்க இஸ்லாம். இப்படிப்பட்ட இஸ்லாத்துக்கு மருத்துவமனையை தாக்குறதுக்கு மனசு வராது, அந்த தைரியம் கிடையாது. பெண்களை அடிப்பதற்கும் பிள்ளைகளை தாக்குவதற்கும் அல்லது பலகீனமானவர்களை அவர்களை காலி செய்வதற்கும் மனம் இடம் கொடுக்காது. ஏன்னா இஸ்லாத்தில் அதுக்கு வழி கிடையாது. இதை யாரு செய்வா? யூதர்கள் செய்வார்கள். ஏன்னா அவங்க புத்தியே அப்படிதான், அவங்க புத்தி அப்படிதான், அந்த மாதிரி தான் நடந்து கொள்வார்கள். வரலாறு நிறைய இருக்கிறது. அல்லாஹ் இதே ஒட்டி ஆயத்தை சூரத்துல் பனி இஸ்ராயில்ல சொல்றான். பனி இஸ்ராயில 4வது வசனமாக சொல்கிறான் சூரத்துல் இஸ்ராவுல, வகவைனா இலா பனி இஸ்ராயில் ஃபில் கிதாப், வேதத்தில் பனி இஸ்ரவேலர்களுக்கு ஒரு செய்தியை நாம் அறிவித்தோம். என்ன செய்தி? லதுஃப்ஸிதுன்ன ஃபில் அர்தி மர்ரத்தைன், இந்த உலகத்தில் நீங்கள் 2 விதமாக குழப்பங்களை உண்டாக்குவீர்கள். பயங்கரமான குழப்பம் யூதர்கள் வழியாக 2 முறை நடக்குங்கிறத முன்னாடியே உங்கள்கிட்ட சொல்லிட்டோங்கிறாங்க. இஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடியே புஹ்து நஸ்ர்னு ஒரு மன்னர் இருந்தார். 3வது ஜுஸுல பார்த்தீங்கன்னா அவருடைய வரலாறுலாம் நிறைய வரும். அந்த மன்னரே ஒருத்த இல்லாம காலி பண்ணாரு அந்த ஏரியாவில். அவருடைய பக்கத்தில் ஒரு யூதம் இல்லாம காலி பண்ணாரு, தொடச்சி எடுத்தார். பின்னாடி எப்படி அந்த 20ஆம் நூற்றாண்டுல ஹிட்லரை பார்த்தோமோ, ஹிட்லர் பார்த்தோம்லாங்க, டென்மார்க் தொடர்ந்து எப்படி ஒண்ணு இல்லாம அழிச்சானோ, யூத அழிவுக்கு காரணமானானோ அத்தனை பேர் அழிச்சு கூட்ஸ்லையும் ரயில்லையும் பெட்டிலையும் ஏற்றி விஷ ஊசி போட்டும் தண்ணியில முக்கியம். எப்படி யோசிச்சு பாருங்க, யாராச்சும் கொதிக்கிற தண்ணியை போட்டு சாவடிப்பாங்களா? விஷ ஊசி போட்டு சாவடிப்பாங்களா? விஷவாயு கொடுத்து சாவடிப்பாங்களா? இத்தனை விதமாக சாகடித்து அந்த யூதனை அழிச்சு விட வேண்டும் என்ற ஒரு மூர்க்கத்தனத்தில் இருந்தது ஹிட்லர் இல்லையா? அந்த மாதிரி புஹ்து நஸ்ர் செஞ்சாரு இஸ்லாத்துக்கு முன்னாடி. எல்லாம் செஞ்சாரு, திருந்தல, அவர்கள் திருந்தல. அல்லாஹ் சொல்லுகிறான்,
உங்களுக்கு 2 நிலை உங்களுக்கு இப்படி ஒரு குழப்பத்தை உண்டாக்குனீங்கிறான் அல்லாஹ் தஆலா. ஆனால் இன்னொரு நிலை வருகின்ற போது அதிலே தொடர்ந்து சொல்லுகிறான், ஃபைதா ஜா வஅது ஊலாஹுமா பாஸனா அலைக இபாதல்லனா உலி பாஸ் ஷதீத் ஃபஜாசு ஹிலால் தியார். உங்களை 2 விதமான தாக்குதலுக்கு உண்டாக்குனாங்கிறான். முதல் தாக்குதல்ல வீடுகளை பூந்து உங்களை ஒன்றும் இல்லாம ஆக்குனாங்க, அப்போ நீங்க திருந்தல்ல. இன்னொரு முறை உங்களுக்கு வரும்போது உங்க எல்லாரையும் ஒன்னா கொண்டு வந்து ஒரு இடத்துல நிறுத்தி அழிச்சு போடுவோங்கிறான்ல. மொத்தமா கொண்டு வந்து அழிச்சு போடுவோம். பலஸ்தீனுக்குள்ள எல்லாரையும் கொண்டு வந்துருவான்ல. உலகத்திலே எத்தனை யூதர்கள் இருக்கிறாங்க அத்தனை பேரை திரட்டிக்கிட்டு பலஸ்தீன்ல கொண்டு வந்து நிப்பாட்டிடுவான்ல. அப்புறம் தான் அல்லாஹ்வுடைய வேலை தெரியும், எப்படி மொத்தமாக யூத அழிவு உண்டாகுங்கிறது அப்பதான் அல்லாஹ் காட்டுவான். எச்சரிக்கையை அல்லாஹு தஆலா குர்ஆன் வழியாக சொல்லுகிறான். பாருங்க, இப்ப சூரத்துல் பக்ரா நமக்கு சொல்லுவது இவ்வளவு படிப்பினைக்கு பிறகும் பாடத்துக்கு பிறகும் அல்லாஹ் சொல்றான், சும்ம கஸத் குலூபுக்கும் மின் பஅதி தாலிக், உங்களுடைய இதயங்கள் இறுகி போச்சுங்கிறான். இறுகி போச்சு. இந்த யாருக்கெல்லாம் இதயம் இறுகி, சில பேர் பத்தியெல்லாம் சிரிச்சே பேச மாட்டாங்க, சிரிப்பே வராதுங்க, ஒரு அன்பாவே பேச மாட்டாங்க. பேசின எங்க இந்த உலகத்தில் இருக்கிற வரைதான் இந்த வாய்ப்பு, உலகத்தில் இருக்கிற வரைதான் நம்ம நினைச்சா ஒருத்தரை பார்த்து சிரிச்சு பேசலாம். சிரிச்சு பேசினா என்ன சதகா, நன்மையை வாங்கிக்கிடலாம். வாயை மூடிட்டோம், வாயை பொத்திட்டோம், கண்ணை பொத்திட்டோம்னா அதுக்கு வேலையே கிடையாது. கண்ணை பொத்திட்டா வேலை கிடையாது, எல்லாரும் நம்மளை பத்தி பேசுவாங்க. அதனாலதான் ஒரு ஆளை பார்த்தா சிரிச்சு பேசுங்கன்னு சொல்லுவாங்க. சில பேர் பேசுறதுக்கு காசு கொடுக்க வேண்டியதா இருக்கு, சிரிக்கிறது காசு கொடுக்க வேண்டியதா இருக்கு. அப்படி வச்சிடக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க. வேண்டாம், அந்த மாதிரி பழக்க வேண்டாம். ஏண்டா இறுகிய உள்ளம் என்பதே யூதர்களுடைய புத்தி எல்லாம் சொல்லிட்டு அதுக்கு உதாரணம் காட்டுறாங்க. அல்லாஹ் அது சொல்லிட்டு போயிடலாம்ல. நம்ம இருக்கணும்டா எல்லாரையும் சொல்லுவோம். யாராவது ஒருத்தர் பிள்ளையை போட்டு அடிச்சா கூட ஏன்டா கல்லஞ்சக்காரனா இருக்கிற பிள்ளையை போட்டு அடிக்கிறா அப்படிம்போம். ஒருத்தன் குச்சை வச்சு அடிச்சா கூட என்னடா இப்படி பாசம் இல்லாத மோசமான இதயம் உள்ளவனா இருக்கிறான்னு சொல்லுவோம். எல்லாத்துக்கும் கல்லஞ்சக்காரன் இறுகிய உள்ளம்னு சொல்றோம். ஆனா இவனுடைய இறுகிய உள்ளம் எப்படி அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ் உதாரணம் சொல்றான் பாருங்க. ஃபஹிய கல் ஹிஜாரா, பாறைகளை போல் இருக்கிறதுங்கிறான். பாறை, கற்பாறைகளை போல் அவர்களுடைய இதயங்கள் இருக்கிறது. எந்த மாதிரி பாறை? பாறை எப்படி இருக்கும், எவ்வளவு கடுமையா இருக்கும் அல்லாஹ் சொல்லிட்டு அதோடு நிறுத்தாம அஷத்து கஸ்வா, அதை விட மோசமாக இறுகி இருக்கிறதுங்கிறான். அதை விட கொடூரமாக இறுகி இருக்கிறது, கடுமையாக இறுகி இருக்கிறது. இல்லை ஏன் அல்ல அதை விட கொடூரமாக கடுமையாக இறுகி இருக்குதுன்னு சொல்றான்டா, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. பாறைகள்ல பார்த்தா சில நேரங்கள்ல உள்ள இருந்து தண்ணி வரும். பாறையிலேருந்து இந்த ஃபால்ஸ்லாம் தண்ணி கொட்டுது இல்லைங்க, பாறையிலேருந்து தண்ணி வரும். அப்படிதானே? பாறையிலேருந்து தண்ணி வர இதெல்லாம் பார்த்துருக்குறோம். எல்லா பாறையும் ஒன்றும் கிடையாது, இல்லை பாறைகளை ஒன்றும் கிடையாது. மூசா நபி போனாக எல்லாம் தண்ணி கேட்டாங்க. பனி இஸ்ரவேலர்கள் குச்சை வச்சு அசா வச்சு ஒரு அடி தான் அடித்தாங்க. பாறையிலேருந்து தானே தண்ணி வந்துச்சு, பாறையிலேருந்து தான் தண்ணி வந்துச்சு. பாறைக்கு எவ்வளோ சிறப்பு பார்த்தீங்களா? ஹஜ்ருல் அஸ்வதுங்கிறோம்ல, அதுவும் ஒரு பாறை கல் தானே, ஜன்னத்திலிருந்து வந்தது, அவ்வளோதான். ஜன்னத்திலிருந்து வந்த ஒரு கல் யாக்கூத், அது ஒரு பாறை. தூர் சினா மலை அல்லாஹ் தஆலா தூக்கினானே, யூதர்களை அழிக்கிறதுக்காக மலையை பேத்து தூக்குனானே, பாறை தான். அப்படியே மலையை உலகத்தில் தூக்குன மலை தூர் சினா மலை, தூருங்கிற மலை பேத்து அப்படியே தூக்கிட்டான். நம்மவா இல்லை, அந்த மலையும் பார்த்துருக்குறோம். நம்ம கஃப் வாசிகள் தூங்குறாங்களா இல்லையா? ஒரு பாறைக்குள்ளதான் தூங்குறாங்க. இன்னைக்கும் பாறைக்குள்ளதான் கஃப் வாசிகள் அப்படி அழகா பார்த்துக்கிறது. பாறை தானே பார்த்துக்கிறது. எவ்வளவு ஒரு 3 பேர் குகையில போய் மாட்டிக்கிட்டான்னு சொன்னீங்க பாருங்க, ஒரு வரலாறு கேட்பீங்க நீங்க. 3 பேர் நல்லா போய் உள்ள மாட்டிக்கிட்டாங்க, அவரவர் செய்த நன்மைகளை சொல்லி அவங்க வெளியே வந்தாங்க. அப்படி 3 பேர் அல்லாஹுக்காக செஞ்ச ஒவ்வொரு நன்மைகளை சொல்லி நாம் பிரார்த்தனை செய்வோம், அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பான் என்று 3 பேரும் சொல்லி ஒவ்வொருத்தரும் அல்லாஹுக்காக செஞ்ச அந்த நன்மையை சொல்லி காட்டி வெளியே வந்தாங்க. எல்லா ஹதீஸான கிதாப், சஹீஹான கிதாபிலே பதிவு செய்யப்பட்டது. இப்படி பாறைகள் நிறைய சிறப்புகள், மனிதருக்கு உதவி இருக்கு, பல நன்மைகளை தந்திருக்கு பாறைகள், பல இடங்கள்ல நன்மைகளை தந்திருக்கு பாறைகள். இல்லைன்னு சொல்லுவாங்க ரசூலுல்லாஹ் உஹது மலைக்கு உம்ரா ஹஜ்ஜுக்கு போறோம்ல, நசீபை நம்ம எல்லோருக்கும் தருவாங்க. உஹது மலையை பார்த்தோன்னு சந்தோஷப்படலாம்.
உஹது மலை கூட்டிகிட்டு போவாங்க. இங்கே சுகதாக்கள் நிறைய பேர் ஷஹீதுகள் இருக்கிறாங்க, பெருமக்கள். அவங்களுக்கெல்லாம் சலாம் சொல்லிட்டு துவா செஞ்சுட்டு உஹது மலையை பார்த்தோன்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரணும். ரசூலா சொல்லுவாங்க, உஹதை நாம் நேசிக்க வேண்டும், காரணம் உஹது நம்மளை நேசிக்கிறது. உஹது எங்க நேசம் யாருக்குங்க வரும்? கல்லஞ்சக்காரனுக்கு நேசம் வருமா? இறுகிய மனசு புள்ள பக்கத்தில் ஆண்டா கூட பேத்தியை எடுத்து முத்தம் கொடுக்க மாட்டாருங்க. பக்கத்துல பேரம் பேத்தி விளையாடும், தூக்கி முத்தம் கொடுக்க மாட்டாரு. யார் அவரு? பாசம் இல்லாதவர். ஏன்னா மனசு இறுகி இருக்கு. ஆனால் முகமது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த உஹது அப்படி அல்ல, உஹது அப்படி அல்ல. உஹது உங்களை கண்டால் விரும்புகிறது, உஹதை நீங்களும் விரும்புங்கள் என்று சொல்ல வண்ணமாக உஹது நம்மை நேசிக்கிறேன், நாம் அதை நேசிப்போம் என்றார்கள். நாளை மறுமையில் வரும் உஹது மலை, மறுமைக்கு வரும் இந்த மலை. இப்படியெல்லாம் மலைக்கு பல சிறப்பு இருக்குதா இல்லையா? ஆமாதானே? ஆனா அந்த சிறப்பு கூட இந்த யூதர்கள் வழியாக இல்லைங்கிறது அல்லாஹ் எப்படி சொல்றான் பாருங்க. பாறையில் கூட தண்ணீர் வருகிறது, ஆனால் இவர்களிடத்தில் ஒரு இரக்கம் கசியவில்லை என்கிறான் அல்லாஹ். அல்லாஹ் சொல்லுகிறான், இன்ன மின்ஹா லமா யஹ்பித்து மின் ஹஷியத்தில்லாஹ். சில பாறைகளை பார்க்கலாம், ஏதோ உருண்டு வருதுன்னு நினைப்போம் நம்ம. அது சும்மா ஒன்றும் உருண்டு வரல, அல்லாஹ்வுடைய பயத்தினால் உருண்டு வருகிறது. பாறைகள் எங்கேயாவது நம்ம ஃபாரஸ்ட் எங்கேயாச்சும் போனால் அப்படியே சில சில கல்லாம் உருண்டு வந்து காத்தடிக்கும் போது ஒன்று தண்ணி நின்றுடும். அது சும்மாலாம் உருண்டு வரல, அல்லாஹ்வுடைய பயத்தில் உருண்டு வருதுங்கிறான். சரிம்மா, பாறை எவ்வளோ பெரிய பாறை. இந்த தாயிஃபு கூட்டி போனால் அது ஒரு பாறை காட்டுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து வர வச்சு அவங்க மேலே தள்ளி விடலான்னு ஒரு பாறையை பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. மேலே நின்றுக்கிட்டு ரசூல்லாவை கூப்பிட்டாங்க. கீழே பேச்சுவார்த்தைக்கு யார்? இவங்க தான், எல்லாம் இந்த யூதர்கள் தான். கூப்பிட்டு ரசூல்லா எங்களுக்கு சமாதானம் பண்ணி வைங்களன்னு ரசூல்லா வந்துட்டாங்க. கீழே ரசூல்லா உட்காந்துருக்கா, மேலே ஆளை செட் பண்ணிட்டாங்க பாறையை தள்ளி விடுறதுக்கு. தள்ளி விடுறது பண்ணா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டாங்க, நாயகமே என்ன வேலை பண்ணுறாங்க பற்றியல, உங்களை கூப்பிட்டு ஜட்ஜ்மெண்ட் பண்ண உங்களை கூப்பிட்டு மேலே பாறையை வச்சு தள்ளி உங்களை சாகடிக்க பார்க்குறாங்க. இவங்க நடக்குமா? ரசூலுல்லாஹ் சாதாரணவர்களா? அல்லாஹ்வுடைய நேரடி 24 hours அல்லாஹ்வுடைய கண்ட்ரோலில் இருக்கிறவங்க, விசேஷமான பார்வையில் இருக்கிறவங்க, ஜிப்ரீலுடைய உதவியோடு இருக்கிறவங்க. முடியுமா? வந்துட்டாங்க. அது சொன்னோன்னே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே எதிர்த்து போயிட்டாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் இருக்கிறான் தள்ளி விட்டோன்னா அந்த பாறை உருண்டுகிட்டு வந்தது பாதிலே அப்படி நின்றுச்சு. இன்னைக்கும் அதை வச்சிருக்கிறாங்க, பாதிலே நிற்கும். அதை எதை தடுத்துக்கிட்டு நிற்க தெரியுங்களா? இப்படி கோடு கல் தான் தடுத்து நிற்கும். சின்னோடு கல், பெரிய பாறையை ஒரு சின்னோடு உம்ராவுக்கு போனால் காட்டுறாங்க, அதெல்லாம் கூட்டி போய் காட்டுறாங்க. சின்ன கல் பெரிய பாறையை தடுத்து நிற்பாட்ட முடியுமா? மேலே இருக்குது, நல்ல சமவெளிலாம் கிடையாது, மேலே இருக்குது. பார்த்தீங்களா? அது உருண்டு வருகின்ற போது அது அல்லாஹ்வின் பயத்தினால் ஓடி வருகின்ற கல் நின்று விடுகிறது. ஓடுவதும் அல்லாஹ்வின் பயத்தினால், ஓடுகின்ற கல் நிற்பதும் அல்லாஹ்வின் பயத்தினால். நில்லுண்டோன நின்றுச்சே, இன்னி வரையும் உழுதுச்சா? அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டுட்டா கியாமத்து வரையும் அது விட முடியாது. அப்படிதாங்க. சில ஹரமுக்கெல்லாம் போனால் சில இடம் பார்க்கலாம், அந்த பிள்ளைகள் எல்லாம் குழி தோண்டி புதைச்சாங்கல்ல முந்தைய காலத்து இஸ்லாத்துக்கு முன்னாடி, அந்த இடத்துல இன்னும் குழி தோண்ட முடியாது. ஹரமுக்கு பக்கத்தில் பாருங்க, ஒரு இடத்த சும்மா போட்டு வச்சிருப்பாங்க, அப்படியே இருக்கும், குழி தோண்ட முடியாது. அந்த இடத்துல அவங்க பள்ளமே போட முடியாது. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, சில ஏற்பாடு அங்கே பார்க்கலாம். இப்போ நில்லுண்டா எவ்வளோ பெரிய ஆளாலும் வந்து ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி நின்றது நம்மளை எவ்வளோ நேரம் நிற்போம்? நம்மளையும் எல்லா தொழுகையில் நில்லுங்கன்னு தானே சொல்கிறான். அக்கையும் முஸ்ஸலா, தொழுகையில் நில்லுங்கன்னு தானே சொல்கிறான். தொழுகைன்னு சொல்ற அந்த வார்த்தையை எடுத்து பாருங்களேன், அக்கீமுஸ்ஸலா அப்படிதான் வரும். தொழுகைக்காக நில்லுங்கன்னு தான் சொல்லுவான். தராவியில் நிற்க வைங்க பார்க்கலாம். ஒரு 2 ஜூஸு கியாமல் லைன் ஓதட்டுமே, எவ்வளோ நம்மளுக்கு கஷ்டமாயிடும். பாறைகள் பாருங்க, நில்லுண்டா நிற்கும், உலாது, அவ்வளோதான். இப்படி பல அற்புதங்கள் பாறைகள் வழியாக இருக்கிறது. பாறைகளை வைத்து சோதனை செய்தார்கள் யூதர்கள். யாருக்கு? முஹம்மது ரசூலுல்லாஹ்வையே அழிக்க நினைச்சாங்க யூதர்கள். ஆனா அல்லாஹ் தஆலா சொல்றான், பாறைகள் என் கட்டுப்பாட்டில் இருக்குது. ஏன் கட்டுப்பாட்டில் இருக்கு பாறை? ஓடி வருகிறதை நிறுத்த முடியும், நிறுத்தின பாறைகளை ஓட வைக்க முடியும். நீ ஒன்றும் பண்ண முடியாது, நீ ஒன்றும் செய்ய முடியாது.
இன்னைக்கு அது சாட்சியாக இருந்து கொண்டு இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், இன்ன மின்ஹா லமா யஹ்பித்து மின் ஹஷியத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய பயத்தினால் பாறைகள் உருண்டு வந்து விடுகிறது. வமல்லாஹு பிகாஃபிலின் அம்மா தஅமலூன், அல்லாஹ் நீங்கள் செய்கின்றவற்றை ஒன்றும் கவனிக்காமல் இல்லை, எல்லாத்தையும் அல்லாஹ் கவனிச்சுட்டு தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன வார்த்தை பாருங்க, நீ செய்கிறதெல்லாம் எனக்கு நல்லா தெரியுதுன்னு வாப்பா பிள்ளைய பார்த்து சொன்னால் என்ன ஆகும்? ஏய், நீ என்னென்ன பண்ணுற எல்லாம் எனக்கு தெரியும்டா, நீ எத்தனை லாக் போட்டாலும் சரி பாஸ்வேர்டு போட்டாலும் சரி, நீ பண்ணுற சேட்டையெல்லாம் எனக்கு தெரியும்டாவே முடிஞ்சு போச்சு. அல்லாஹ் எப்படி சொல்றாங்க, நீ செய்கிற எல்லாம் எனக்கு மறைஞ்சது இல்லை, நான் கவனிக்காமலாம் இல்லைங்கிறான் தான். சரி, இதில் ஒரு சில விஷயம். ஒன்று, அவங்க இதயங்கள் இறுகியவர்கள். யூதர்களுடைய புத்தி இதயம் இறுகிய புத்தி. அதனால தான் ரசூலுல்லாஹ் பிள்ளைய பார்த்தா சிரிங்கன்றாங்க. ஏங்க, உமர் இல்லா வீட்டுக்குள்ளே குடிஞ்சுக்கிட்டு யானை மாதிரி குடிஞ்சுக்கிட்டு பிள்ளையை தூக்கி மேலே வைப்பாங்களாங்க. யார்? உமர் இல்லா. உமர் இல்லாவை எல்லாருக்கும் பிடிக்குமா இல்லையா? நம்ம அந்த சுண்ணத்தை செய்யணுமா இல்லையா? செய்யறது இல்லை. இன்னைக்கு மௌத்துக்கு முன்னாடி பேரம் பேத்தையே மேலே தூக்கி வச்சுக்கிட்டு ஒரு யானை மாதிரி விளையாடணும். அதுதான் வாழ்க்கை. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் நம்ம சொல்லி கொடுத்த வாழ்க்கை தான். பேரம் பேத்திகளோட விளையாடுங்க. ரசூலுல்லாஹ் பேத்தியை தூக்கி வச்சுக்கிட்டாங்களா இல்லையா? தான் பேரங்களை தூக்கி வச்சுக்கிட்டாங்களா இல்லையா? ஏன் அந்த சுண்ணத்தை நம்ம செய்யறதில்லை? ஏண்டா உள்ளம் இருகாமல் இருக்கணும்னு சொன்னா பிள்ளைகளை கண்டா சிரிக்கணும், பிள்ளைகளை கண்டா தூக்கணும். இது சுண்ணத்து. எதை பெருசா நினைப்போமோ அது சின்னதாகிடும். எதை சின்னதுன்னு நினைப்போமோ அது பெருசா நாளைக்கு நிற்கும். நியத்துல தான் அது காரணம் அப்படிங்கிறான். என் நபி இதை செஞ்சாங்கன்னு நீங்க செஞ்சு பாருங்க. வீட்டில் இருக்கிற பேர பேத்திகளை தூக்கி முதுகுல வச்சு பாருங்க, அதுக்குரிய சவாபை எவ்வளோன்னு பாருங்க. நம்ம பிள்ளைய கொஞ்சம் மாதிரி ஆச்சு, பிள்ளைய கொஞ்சம் மாதிரி ஆச்சு, பெரிய பாக்கியத்தை வாங்கின மாதிரி ஆச்சு. இப்போ உள்ளம் இருகாமல் வைத்துக் கொள்ள வேண்டும். உள்ளம் இறுகியவர்கள் யார்? இது யூதர்கள். கசியவே செய்யாது. அடுத்தவன் நிலத்தை புடுங்கினாலும் கசையாது, அடுத்தவன் இடத்தை புடுங்கினாலும் கசையாது, அடுத்தவனுடைய பிள்ளைகளை பறிச்சாலும் கசையாது, பச்சை பிள்ளைகள் மோத்தா போனாலும் கசையாது, அழுதழுத வீடியோ காட்சிகள் வந்தாலும் கசையாது. எந்த இடத்திலும் அவன் உள்ள இழகாது. மேல் மேலும் வன்மமா மிருகமா மாறுவான தவிர உள்ள கசையாது. இது அல்லாஹ் சொல்ற வார்த்தை, நம்ம சொல்லல, அல்லாஹ் சொல்றோம். அவருக்கு உள்ளம் இறுகி விட்டது என்று அல்லாஹ் சொல்லுவாரான். ஆனால் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்தாங்க? இன்னைக்கு சில பேர் மனைவிட்ட கூட அப்படி காட்டுறாங்க. உலகத்தில் விளையாடுறது சில இடத்துல நன்மையை பெற்று தரும்னு சொல்லுவாங்க. எல்லா விளையாட்டு நன்மை கிடையாது. எல்லா விளையாட்டு நன்மை கொடுத்துருமா? கிடையாது. சில விளையாட்டுகள் நன்மையை தரும் என்றார்கள் ஹஸரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுல ஒன்று கணவன் மனைவி விளையாடுவது. கணவன் மனைவி விளையாடினால் நன்மை கிடைக்கும். என்ன விளையாடுறது? ஆகுமான விளையாட்டு. ஆகுமான விளையாட்டு கணவன் மனைவி சேர்ந்து விளையாடினால் அது சவாபு. ரசூலுல்லாஹ் ஓட்டப்பந்தயம் வச்சாங்களா இல்லையா? விளையாடினாங்களா இல்லையா? இது மாதிரி கணவன் மனைவியோடு விளையாடணும். ரசூலுல்லாஹ் ஒரு தடவை இஅ்திகாஃப் இருக்கிறாங்க. சஃபியா அம்மா வர்றாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி சஃபியா அம்மா வர்றாங்க. ரசூலுல்லாஹ் இஅ்திகாஃப்ல இருக்கிறாங்க. பாருங்க, ரமலான்லாம் வருது. அல்லாஹ் தஆலா இஅ்திகாஃப் இருக்கிற நன்மைகளை எல்லாம் தருவானா. அப்போ சஃபியா அம்மா வர்றாங்க. வந்தோடனே ரசூலுல்லாஹ்ட்ட வந்து பேசுகிறாங்க. பேசிக்கிட்டே இருக்கிறாங்க மனைவி ரசூலுல்லாஹ்ட்ட. பேச நேரம் ஆயிடுச்சு, பொழுதாயிடுச்சு. பொழுதான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியை தனியாக அனுப்புறதுக்கு பயமா இருக்கு. இன்னைக்கு நிலவரம் பாருங்க, இன்னைக்கு நிலவரம் பாருங்க. அன்னைக்கு ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க பாருங்க. மனைவிமார் வீடும் அவங்க வீடும் எவ்வளவு தூரம் இருக்கும்? பள்ளிவாசலும் கொஞ்சம் தூரம் தான். எப்படி மனைவியை தனியாக அனுப்பி வைக்கிறது? அவங்க சொல்லி இஅ்திகாஃப்ல இருக்கிறாங்க ரசூலுல்லாஹ். ஏன் மனைவியை எப்படி நான் தனியாக அனுப்புவேன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் பள்ளியை விட்டு சஃபியாவை கூப்பிட்டு வாமா அப்படின்னு சொல்லி கூட்டிக்கிட்டு போய் சஃபியா அம்மாவை அவங்க வீட்டில், அதான் ரசூலுல்லாஹ் அமைச்சு கொடுத்தாங்களோ அந்த வீட்டில் விட்டுட்டு திரும்ப வந்தாங்க இஅ்திகாஃப். இஅ்திகாஃப்ல சில காரணத்துக்காக வெளியே போகலான்னு இமாம்கள் சொல்லி தருவாங்க சட்டங்களை. சில காரணத்துக்கு, சில குறிப்பிட்ட காரணத்துக்காக வெளியே போகலாம். மற்ற எந்த துன்யாவுடைய காரியத்துக்கும் வெளியே போகக்கூடாது. சில காரணத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மனைவி இருட்டாயிருச்சே தனியா எப்படி போவா அப்படின்னு அந்த அம்மா மேல இருந்த அன்பு இறக்கம் கொண்டு போய் விட்டுட்டு வராங்க. நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன்லாம் சொல்லல. இன்னைக்கு நிலவரம் அப்படித்தானே இருக்கு. நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன்.
நீ சீக்கிரம் போ, நான் அப்புறம் வந்துடுவேன், கடைசியா வந்து சேர்ந்துக்கிடுவேன். மனைவியோடு சேர்ந்து போறது வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சுட்டா பெருசா நினைக்கிறாங்க. 10 வருஷம் கழிச்சு மனைவியோடு சேர்ந்து போறதே ஒரு பெரிய இதா நினைக்கிறாங்க, பாரமா நினைக்கிறாங்க. அல்லாஹ் பார்த்தோம், ரசூலுல்லாஹ் அழைத்து போய் விட்டு வந்தார்கள் இஅ்திகாஃபுடைய நேரத்தில். சாதாரணமா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அல்லாமா மிக்ரீஸின்னு ஒரு இறைநேசர் வாழ்ந்தாங்க. அல்லாமா மிக்ரீஸி ரஹ்மத்துல்லாஹி. அவங்க மனைவி வஃபாத் ஆகிட்டாங்க. வஃபாத் ஆனோன்னா அந்த மனைவியை நினச்சி இவங்க இஸ்திக்ஃபார் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்களாம். மனைவிக்காகலாம் இன்னைக்கு யாரும் துவா செய்யறாண்டே தெரியல. மனைவிக்காக இஸ்திக்ஃபார் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்களாம், துவா ஓதுவாங்களாம், குர்ஆன் ஓதுவாங்களாம். முன்னோர்களுடைய வரலாறு பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். மனைவி மேலே இவ்வளோ இறக்கமா, இவ்வளோ பாசமாட்டோம். ஆனால் அது கூட வீட்டில் இல்லாமல் இருக்கிறத வருத்தமாக இருக்கும். இஸ்திக்ஃபாருடைய துவாவும் குர்ஆனுமா மனைவி பேரில் ஓதிக்கிட்டே இருந்தாங்களாம். ஒரு தடவை மனைவியை கனவுல பார்த்தாங்க, மூத்தான மனைவியை கனவுல பார்த்தாங்க. கேட்டாங்களாம், அம்மாடி அம்மாடி உனக்காக நான் நிறைய ஓதுறேனம்மா, இஸ்திக்ஃபார்லாம் ஓதுறேனே, குர்ஆன்லாம் ஓதுறேனே, நிறைய துவாலாம் கேட்குறேன், உனக்கு வருதா? உனக்கு அந்த நன்மைகள்லாம் வந்து சேருதா? எதுக்கு ஓதுறேன் நம்ம? எங்க போகும்லங்க, ஓதுனா போகும்ல, அதுக்காக தானே ஓதுறோம், அப்படித்தானே ஓதுறோம். அந்த நியத்து இருக்குல்ல, ஓதுனா போகும், அதனால தான் ஓதுறோம். அதுதான் ஈசார் வாங்குவாங்க. அப்ப அதான் வருதா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க கனவுல. உடனே அந்த மனைவி சொன்னாங்களா, வருதுங்க, நீங்க ஓதுற நன்மையெல்லாம் நான் அடைஞ்சிக்கிட்டு தான் இருக்கிறேன், நீங்க ஓதுற நன்மைகள்லாம் என் கபருக்கு கிடைச்சிக்கிட்டு தாங்க இருக்குது, கிடைச்சிக்கிட்டு தான் இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த மனைவி அழுகிறாங்க. அப்படின்னு ஏமா அழுகிறா, நீ ஏமா அழுகிறா அப்படின்னு கேட்டப்ப, இவ்வளவு நன்மைகளை எனக்கு சேர்த்து வைக்கிறீங்களா, நான் மூத்தா போய் இவ்வளவு நாள் கழிச்சியும் என்னை நினைச்சு இவ்வளவு பாவ மன்னிப்பு கேட்டு எனக்கு நன்மையை சேர்த்து வைக்கிறீங்களே, உங்களுக்கு நான் என்ன பிரதி உபகாரம் செய்ய போறேன்னு தெரியலையே, நான் மூத்தா போயிட்டேனே, உங்களுக்கு என்னால எதையும் அனுப்பி வைக்க முடியுமா, என்னத்தை செய்ய முடியும்னு தெரியலையேன்னு வருத்தப்பட்டாங்களாம். யோசிச்சு பாருங்க, மூத்தானதுக்கு அப்புறம் அவரு இவங்களை நினைச்சியும் இவங்க அவரை நினைச்சியும் வருத்தப்படுற அளவுக்கு ஒரு இரக்கம் அவர்களுக்குள் இருந்தது, இந்த பாசம் இருந்தது. வீட்டுக்குள்ளேயாவது நம்ம மன இருகாம இருக்கணும், பிள்ளைங்களோட மனைவியோட பாசமா இருக்கணும். அந்த குணம், இறுகிய குணம் அவங்க புத்தி, அது நம்ம புத்தி அல்ல. நம்ம அன்போடு இருக்கிறது நம்ம புத்தி. ரசூலுல்லாஹ்வுக்கு மனைவிமார்கள் இருந்த மாதிரி ஒரு அடிமை பெண் இருந்தாங்க, அவங்களும் மனைவி மாதிரி தான். மாரியத்துல் கிப்தியா, அவங்க பிள்ளை தான் இப்ராஹிம். ரசூலுல்லாஹ்க்கு இப்ராஹிம்னு ஒரு பிள்ளை இருக்குது பாருங்க, அந்த பிள்ளை. அவங்க யமன்லேருந்து வந்தவங்க தான், எஜிப்திலேருந்து வந்தவங்க. நம்ம கேள்விப்பட்டவங்கள எஜிப்து ஃபிரௌன்லாம் இருந்தாங்க, அங்கேருந்து வந்தவங்க. அவங்க இருந்த பகுதியெலாம் நிறைய தோட்டங்கள், துறவுகள், நிறைய இந்த பசுமையான இடம், அது கொஞ்சம் இதான இடம். அங்கிருந்து வந்தாங்க. சொல்ல பாருங்க, எவ்வளவு மனைவியை நேசிப்பாங்க பாருங்க. இந்த மாதிரி மனைவியை நேசிக்கிற சுன்னத்தா இல்லையா? எல்லா மனைவிமார்களுக்கும் மதீனாவுடைய மெயின் இடத்துல வீடு அமைச்சு கொடுத்தாங்க, மைய பகுதியில, பள்ளியாசலுக்கு பக்கத்திலேயே. ஆனா இந்த அம்மாவுக்கு அவாலில் மதீனாவுடைய வெளிப்புறத்தில் தோட்டங்களும் மரங்களும் செடிகளும் கொடிகளும் கிணறுகளும் சேர்ந்திருக்கிற இடத்தில் வீடு அமைத்து கொடுத்தார்கள். இதை எழுதுற பெருமக்கள் ஏன் இந்த மனைவிக்கு மட்டும் தனியா, மனைவிண்டா இவங்க அடிமை, மனைவின்னு சொல்றது உடனே குழம்பிடக்கூடாது, ஏன் இவர்களுக்கு மத்தியும் இப்படி தனியாக பிரித்து வைத்தார்கள் என்றால், இவர்கள் வாழ்ந்த பகுதி அந்த மாதிரி பகுதி, அவர்கள் பழக்கப்பட்ட பகுதியிலிருந்து வந்ததினால் அந்த மாதிரி இடத்துல வச்சாதான் அவங்க உடம்பு ஒத்து வரும். எப்படி யோசிக்கிறாங்க பாருங்க. அதனால அவங்கள தோட்டம் இருக்கிற இடத்திலேயே தங்க வைக்கலாம், நடுவுல தங்க வச்சா அது சூடான பகுதி மதீனா, அது உங்களோட உடலுக்கு ஒத்துக்கிறாம போயிட்டா என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் அந்த பூத்து குளங்குற இடத்துல அவங்களுக்கு வீடு அமைச்சு கொடுத்தாங்கன்னா எவ்வளவு விரும்பி இருப்பாங்க. வச்சுப்பாரு, இவ்வளவு விரும்பி இருப்பாங்க. முன்னோர்களுடைய குடும்பத்தில் அவர்கள் காட்டிய பாசம் குடும்பத்திலே இன்னைக்கு தேட வேண்டியதா இருக்கு. குடும்பத்திலே முன்னோர்கள் இறைநேசரை சொல்லுவாங்க, மனைவிக்காக ஒரு இறைநேசரை பத்தி வருது, 70 ஆடு குர்பானி கொடுத்தாராம் தன் மனைவிக்காக. மௌத்தா போன தன் மனைவிக்காக. இன்னைக்கு யாராச்சும் கொடுப்பாங்களா? மௌத்தா போயிட்டா எப்ப சொத்து நம்ம பேர்ல வரும்? ஒரு சில பேர் நல்லவங்களாம் இருக்கத்தான் செய்யறாங்க, எல்லாரும் சொல்லிட முடியாது. ஆனா மாற்றமும் இருக்கு இல்ல.
ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தராங்க, இறுகிய உள்ளம் என்பதே யூதர்களுடைய புத்தி. அந்த குணம் உங்களுக்கு வர வேண்டாம். பிள்ளைங்களை பார்த்தா சரிங்க, பேசுங்க, முத்தம் போடுங்க, மனைவிகளிடத்தில் சந்தோஷமாக இருங்க, அன்போடு நடந்துக்கிறீங்க. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தராங்க. எந்த அளவுக்கு பாருங்க ரசூலுல்லாஹ் இப்படி உருவாக்குனது, தோழர்களை எப்படி மாற்றிருக்கு பாருங்க. நம்மெல்லாம் வீட்டுக்குள்ள எப்படி நடந்துக்கிறதுன்னு பார்த்துட்டு வரோம். நம்ம முன்னோர்கள் சஹாபாக்கள் எப்படியெல்லாம் மிக சிறப்பாக இந்த உம்மத்திடம் நடந்து கொண்டார்கள் என்பதை பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட ஒருத்தர் வந்தாங்க. அவங்க அப்பாஸ் இல்லாட்ட அடிமையாக இருந்தவங்க பின்னாடி விடுதலை ஆயிட்டாங்க. காஃபிர்களுக்கு தூதுவராக வர்றாங்க. காஃபிர்கள்டேருந்து மக்காவிலிருந்து தூதுவராக மதீனாவுக்கு வர்றாங்க. மதீனாவுக்கு வந்தவர், அவர் பேர் அபூ ராஃபி. அபூ ராஃபி மதீனாவுக்கு வர்றாங்க. வந்தவர் மக்களை பார்க்குறாரு, மதீனாவில் முஹம்மது ரசூலுல்லாஹை பார்க்குறாரு, முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாரு, சஹாபாக்களை பார்க்குறாரு. எல்லாரையும் பார்க்க பார்க்க அவருக்கு அப்படியே மனதை பறி கொடுத்துட்டாரு. அவர் அதுக்கு வரல, இஸ்லாமாக வரல, அந்த எண்ணத்திலே வரல, தூதுவரா வந்தவர் மனசை பறி கொடுத்துட்டாரு மதீனாவில். இன்னைக்கும் மதீனாவுக்கு போனால் நம்ம மனசை பறி கொடுத்துருவோம். அந்த மாதிரி தான் இருக்கும் மதீனா. மதீனாவுக்கு வந்தோம் மனசை பறி கொடுத்துட்டாரு. அவர் சொன்னார் ரசூலுல்லாஹ்ட்ட, நாயகமே நான் இங்கேயே இருந்துக்கிறவா, நான் மதீனாவிலேயே இருந்துக்கிறவா அப்படின்னு கேட்டார். ஆனால் அவர் அதுக்கு வரல, இஸ்லாமாக வரல, தூதுவராக வந்திருக்கிறாரு. முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இங்கே பாருங்க வாப்பா, நீங்க இஸ்லாத்துக்கு வரல, இஸ்லாமாகங்கிற எண்ணத்தில் வரல, தூதுவராக வந்தீங்க. தூதுவரை தடுத்து வைக்கிறது இஸ்லாத்தின் பழக்கம் அல்ல. தூதுவர்களை பிடிச்சு வைக்கக்கூடாது. அதனால நீங்க என்ன நிய்யத்துக்காக வந்தீங்களோ அந்த நிய்யத்தை முதல்ல நிறைவேற்றிருங்க. இந்த ஊருக்கு எதுக்காச்சும் வந்திருப்பீங்களா நோக்கத்தில், அந்த தகவலை கொண்டு போய் மக்காவில் சொல்லிட்டு நீங்கள் இஸ்லாம் ஆகுவதாக இருந்தால் திரும்ப நீங்கள் புறப்பட்டு வாங்கன்னு சொன்னாங்க முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மாதிரியே நான் இதை விட்டு போக மாட்டேன், இந்த மதீனா விட்டு போக மாட்டேன், இங்கே தான் இருக்க போறேன்னு சொன்னவங்க இதை விட்டு போக மாட்டேன், இங்கே தான் இருக்க போறேன்னு சொன்னவங்க அதுக்கப்புறம் மதீனாவுக்கு போயிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தேடி வராங்க. ரசூலுல்லாஹ்வை தேடி வந்து, நாயகமே இப்போ எல்லாத்தையும் நான் நிறைவேற்றிட்டேன், என்னை ஏற்றுக்கிறேன்னு வந்து நின்றாகலாம். பாருங்க, முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சிருந்தா இங்கே இருங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லலாம். ஆனால் தூதுவர்களை அடைச்சி வைக்கக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் முடிவெடுத்தார். என்ன ஒரு குணம் பாருங்க. உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் நிறைய இடம் இஸ்லாத்துக்கு வந்துச்சா இல்லையாங்க? அப்படி வந்த ஒரு இடம் தான் ஷாம்ல. ஷாம் என்றால் சிரியா. அதில் ஒரு பகுதி ஹிம்ஸ்ங்கிற பகுதி கிறிஸ்தவர்களுடைய ஊர். அது கிறிஸ்தவர்களுடைய கண்ட்ரோலில் இருந்த அந்த இடம் இஸ்லாத்துக்கு வந்துச்சு. உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, இந்த பாருங்க, நீங்கள் ஜிஸ்யா வரி கட்டிட்டு உங்கள் மதத்தில் நீங்கள் இருந்துக்கலாம். எப்படி சொல்கிறாங்க பாருங்க, வரி கட்டிட்டு நீங்க உங்க மதத்தில் இருந்துக்கலாம். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு சொல்றாங்க. எல்லாரும் நல்லாதான், வரிண்டா பெருசாலாம் இருக்காது, ரொம்ப சின்னதா போடுவாங்க. உமர் ரலியல்லாஹு போடுறது சிரிப்பா இருக்கும், ரொம்ப சின்னதா, பேருக்கு சின்னதா போடுவாங்க. முடியலைன்னா சொல்லுங்க அரசு பொறுப்பேற்றுக்கிறோம்பாங்க, இப்படி சொல்லுவாங்க. முடியலைன்னா சொல்லுங்க அரசு பொறுப்பேற்றுக்கிறோம். சின்னதா ஒரு வரியை போட்டு இருங்கன்னு சொன்னாங்க. எல்லாரும் வரி கட்டிட்டு இருந்தாங்க. உடனே உமர் ரலியல்லாஹு அவங்கள வரி தந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இஸ்லாமிய இராணுவத்தின் ஒரு பகுதியை ஹிம்ஸ்ல நிப்பாட்டி வச்சாங்க. அந்த மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். இப்படி இருந்துகிட்டு இருந்தப்ப ரோம் நாட்டுக்கு எதிராக போர் செய்ய வேண்டிய ஒரு நேரம் வந்துச்சு. இராணுவ வீரர்கள் பத்தல. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு உடனே லெட்டர் எழுதுறாங்க ஹிம்ஸுக்கு, அங்க பாதுகாப்புல நிக்கிற எல்லா வீரர்களும் உடனே புறப்பட்டு வாங்க. ஜனாதிபதி லெட்டர் எழுதுறாங்க. உடனே அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க, நம்ம இங்கே பாதுகாப்புக்குள்ளே இருக்கிறோம், நம்ம எப்படி வர்றது அப்படி. சரிதான்,
சரிதான், ஏன்னா வரி வாங்கியிருக்கிறோம்ல, அப்ப பாதுகாப்பு கொடுத்து தானே ஆகணும். நீங்க சொல்றது சரிதான். அப்ப எல்லாரையும் கூப்பிட்டு வாங்கின வரியை திருப்பி கொடுத்துருங்க, வாங்குற வரியை திருப்பி கொடுத்துருங்கன்றாங்களா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு. அங்க ஹிம்ஸ்ல பாதுகாப்புக்கு இருந்த படை தளபதி எல்லாரையும் கூப்பிட்டாரு, இங்க வாங்க 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 எல்லாரும் வாங்க. எல்லாம் இன்னும் கொஞ்சம் வரி ஏறுமோன்னு நினைச்சு வந்தாங்க, வரியை எதுவும் ஏற்ற போறாங்களே. வந்தோடனே சொன்னாங்களா தளபதி, இதை பாருங்க உங்க வரியெல்லாம் திருப்பி வாங்கிக்கிறேன், ஏன் நல்லா தானே போயிட்டு இருக்கு, ஏன் திருப்பி தரீங்க அப்படின்றாங்களாம். இல்லை இல்லை, எங்களுக்கு ஜனாதிபதி உத்தரவு போட்டிருக்கிறாங்க, ஈரான் ரோம் நாட்டினுடைய படையோடு நாங்கள் சேரணும், இங்கேருந்து நாங்கள் காலி பண்ணணுன்ற உத்தரவு வந்துடுச்சு, அதனால இங்கேருந்து நாங்கள் போக வேண்டியது வருது. உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காகத்தான் வரி வாங்கணும். எப்ப நாங்க பாதுகாப்பு கொடுக்க முடியலையோ இந்த வரியை நாங்கள் வைத்திருப்பதற்கு எங்களுக்கு அனுமதி இல்லை. எவ்வளவு இறக்கம் பாருங்க. ஏங்க எந்த கவர்மெண்ட்டுங்க வாங்கின காசு கொடுத்துருக்கு? நம்மள்ட்ட வசூல் பண்ண காசு எந்த கவர்மெண்ட் கொடுக்கும்? அப்படியெல்லாம் யாரெல்லாம் அப்பாவியா இல்லை. வாங்கினது திரும்ப வராது, அப்படிதான் இருக்கும். ஆனா உமர் ரலியல்லாஹுடைய கவர்மெண்ட் வாங்கின காசை நான் திருப்பி தரேன், ஏன் வாங்கினதே பாதுகாப்புக்கு தான். இந்த உமர் அவர்களுடைய கவர்மெண்ட்ல பாதுகாப்பு தர முடியலன்னா காசை தந்துடுறேன். அசந்து போயிட்டாங்க கிறிஸ்தவர்கள். ஒன்னு அவங்க சொன்னாங்களா, இவ்வளவு அழகான மார்க்கமா இது அப்படின்னு சொல்லிட்டு ஹிம்ஸ்ல இருந்த மொத்த கிறிஸ்தவர்களும் அப்போதே கலிமா சொல்லி முஸ்லீம் ஆகிறாங்க. எப்படி இருக்கு சொல்றாரு? தங்களுடைய இறக்க குணம், அன்பான அந்த குணத்துல தான் இஸ்லாத்தை ஒரு நிமிஷத்துல இவ்வளவு பெரிய மாத்துறாங்க. இந்த இறக்கம் இஸ்லாமியர்களுக்கு இயற்கையாகவே இருக்கும், இயல்பிலேயே இருக்கும். ஆனா யூதர்கள்ட்ட இருக்காது. அதனாலதான் இயல்பில அன்பின் மீதும் பாசத்தின் மீதும் நிற்கக்கூடிய ஒரு சமூகத்தை முஹம்மது ரசூலுல்லாஹ் கட்டமைத்தார்கள். பாசம்னா என்ன? பாசத்துலதான் உங்க எல்லா அமலும் இருக்கணும்னு சொல்லி ரசூலுல்லாஹ் உருவாக்கினாங்க. யூதர்கள் அதுக்கு எதிரானவர்கள். ஒரு பெண்ணை கை நீட்டி நம்மளுக்கு அடிக்க வராது, உண்மையான ஈமான் இருந்தா. அது மனைவியாக இல்ல மகளாக பிள்ளையாக உம்மாவாக யாராக இருந்தாலும் மனசு வராது. சத்தியமா முஸ்லிமுக்கு வராது. கை நீட்டி அடிக்கிற பழக்கம் வராது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அடிப்பவன் அவன் இழிந்தவன் என்று சொல்லி கொடுத்தாங்க முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நல்ல கணவன், கண்ணியமான கணவன் மனைவி அடிக்க மாட்டான்னு சொன்னான். நீ ஜென்டில்மேனா இல்லையாண்டு உன் கையை வச்சு கண்டுபிடிச்சிடலான்டாங்க ரசூலுல்லாஹ். நீ மனைவி அடிச்சேன்னா நீ ஜென்டில்மேனே இல்லைங்கிறாங்க. ஆனா யூதர்கள் தப்பா சொல்லி கொடுத்தாங்க, நீ அடிச்சாதான் ஜென்டில்மென்ட், நீ அடிச்சாதான் ஜென்டில்மென்ட் சொல்லி கொடுக்குறாங்க. முஹம்மது ரசூலுல்லாஹ் நீ அடிக்காத நீ தான் ஜென்டில்மென்ங்கிறாங்க. வீட்டுல கூட எப்படி பாரு. இப்படிப்பட்ட உணர்வை முஹம்மது ரசூலுல்லாஹ் விளைத்ததின் காரணமாக எவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்பட்டது தெரியுங்களா? ஒரு செகண்ட்ல ஒரு நிலத்தையே முஸ்லிமாக்குற பவர் அன்புக்கு உண்டு, இரக்கத்துக்கு உண்டு, பாசத்துக்கு உண்டுங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவை வெற்றி கொண்டுட்டான், மக்கா வெற்றி கொண்டாச்சு. மக்கா வெற்றி கொண்டோடனே மக்காவில் இருந்த காபிர்களுக்கு பயமாயிடுச்சு. இன்னைக்கு நம்மளை ஒரு வழி பண்ணிடுவாங்க, கொலை பண்ணிடுவாங்க, நம்மளை ஒண்ணுக்கு ஒண்ணு இல்லாம ஆக்க போறாங்க, என்ன பண்றதுலே தெரியல, நல்லா மாட்டிக்கிட்டோம் அப்படி பயம் வந்துருச்சு. அதுக்கு தோதா சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு சொன்னாங்க, இன்னைக்கு நீங்கள் எல்லாம் காலியாக போறீங்க, எங்களை 8 வருஷமா எங்களை என்ன பாடுபடுத்துறீங்க, அது குறிப்பா ஒரு 6 வருஷம் நீங்க பண்ண அட்டூழியை சொல்லவா முடியும்? ஹுதைபியாவுக்கு முன்னாடி வரைக்கும் 5-6 வருஷம் நீங்க அவ்வளோ டார்ச்சர் பண்ணீங்க. அதுக்கெல்லாம் பழி தீர்க்கிற நாள் யௌமுல் மல்ஹமா, இது பழி வாங்கப்படும் நாள் என்று சொன்னாங்க சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு. அபூ சுஃபியான் அவர்களே பயந்துட்டாங்க ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப அபூ சுஃபியான் முஸ்லீம் ஆயிட்டாங்க, அவங்களே பயந்துட்டாங்க. ஆஹா என்ன செய்யறது, இன்னைக்கு பெரிய கொலையே நடக்க போகுதோ காபாவுல மக்காவுல, இங்க ரத்தம் ஓட்டப்படும், தடுக்கப்பட்ட அனைத்தும் ஹலாலாக்கப்படும். சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. பின்னாடி வந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம், இப்படி பேசுறாங்கன்னு கேள்விப்பட்டோன்னு அப்படியா பேசுறாங்க? கிடையாது கிடையாது கிடையாது. இந்த நாள் யௌமுல் மர்ஹமா, அருள் செய்யப்படுகின்ற நாள், அன்பு காட்டப்படுகின்ற நாள், இரக்கம் காட்டப்படுகிற நாள். பயப்பட வேண்டாம்.
வேண்டாம் என்று முகமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். பழி தீர்க்க வாய்ப்பு இருந்தும், எல்லா வசதி இருந்தும் கூட தன்னை அடித்தவர்கள், காயப்படுத்தியவர்கள், பல்லை உடைத்தவர்கள், மயக்கம் போட வைத்தவர்கள், கன்னத்தில் வீங்க வைத்தவர்கள், காயங்களை தந்தவர்கள், பல சஹாபாக்களை கொலை செய்து கேவலப்படுத்தியவர்கள், சித்திரவதை செய்தவர்கள், இன்னும் சொல்ல போனா ஹம்ஸா ரலியல்லாஹு போன்றவர்களை எல்லாம் உடலை சேதப்படுத்தியவர்கள், அவ்வளவு மோசமானவர்களும் இன்னும் இருக்கிறாங்க. அவங்க மூத்த போய் தான் பரவாயில்ல, இன்னும் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் இப்படி பேசுற நேரத்தில் அவர்களும் இருக்கிறார்கள். எப்படி நடக்கும்? ரசூலுல்லாஹ் ஒரு சில நேரங்கள்ல அழுதுட்டாங்க, தாங்க முடியாம. அதுல ஒரு அழுக ரொம்ப அழுது யார் தெரியுமா? ஹம்ஸா ரலியல்லாஹு பார்த்தப்ப அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் அழுகல எந்த ஜனாசாவுக்கு, அப்படி அழுதுட்டாங்க. அவ்வளவு மோசமாக உடலை ரொம்ப மோசமாக சேதப்படுத்தி வைத்திருந்தார்கள். இவ்வளவு மோசமாக நடந்து கொள்வார்கள். அதை செய்தவரை கூட என் பார்வையில் படாமல் செல்லுங்கள் என்று சொல்லும் அளவுக்கு ரசூலுக்கு வருத்தம் இருந்தது. அப்ப செய்ய சொன்னவர்களை என்ன செய்திருக்கணும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழி தீர்த்து இருக்கணுமா இல்லையா? நியாயம் நேர்மை என்று அவர்களே நம்புகிறார்கள். யாரு? காபிர்களே. எங்களை கொலை பண்ணாதான் நீதி, எங்களை கொலை செஞ்சாதான் நியாயம். எந்த ஒரு அரசும் தன் பதவிக்கு வருகின்ற போது தனக்கு முன்னால் இழைக்கப்பட்ட அந்த அநீதிக்கு நீதி பார்ப்பார்கள். அதுதான் அவங்களுடைய வழக்கம். ஆனால் முகமது ரசூலுல்லாஹ் பழி தீர்க்கிறது தான் அது பகரமாகாது. அடிக்கு அடி பகரமாகாது. அடிக்கு அன்பும் மன்னிப்பு தான் பகரமாகும் என்பதை முகமது ரசூலுல்லாஹ் அந்த உலகத்தில் வைத்தார்கள். இப்படிப்பட்ட விஷயம் பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்லிக் கொடுத்தார்கள். காரணம், இறுகிய மனம் படைப்பது யூதர்களின் புத்தி. இறுக்கமான மோசமான குணமுள்ளவர்கள் பனி இஸ்ரவேலர்கள். ஆனால் அன்பும் இன்பமும் கொண்ட உள்ளமாக நம்மளுடைய உள்ளம் இருக்க வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுத்தாங்க. ஆனா இப்படிப்பட்ட யூதர்களுக்கு மத்தியில் மூசா நபி வாழ்ந்திருக்கிறாங்கன்னா மூசா நபி எவ்வளவு நேசிக்கிறோம் நம்ம. இப்படிப்பட்ட நபிமார்கள், இப்படிப்பட்ட சமூகத்துக்கு மத்தியில் பல நபிமார்கள் வந்து போயிருக்கிறார்கள். அவங்கள்ட்ட எல்லாம் நல்ல பேர் எடுக்க முடியாது. அவங்கள்ட்ட நல்ல பேர் எடுத்த ரெண்டே நபி, ஒன்று மூசா நபி, இன்னொன்று உஸைர் அலைஹிஸ்ஸலாம். இந்த ரெண்டு பேரை தான் அவங்க பாராட்டுவாங்க. வேற யாரையும் பாராட்ட மாட்டாங்க. யூசுப் நபிக்கு அப்புறம், யூசுப் நபி அவங்க ரொம்ப நேசிப்பாங்க. அதுக்கப்புறமா வந்த நபிமார்கள்ல இந்த ரெண்டு பேரை தான் அவங்க பெருசாக சொல்லுவாங்க. யார்? யூதர்கள். மற்ற நபிமார்கள்லாம் சொல்ல மாட்டாங்க, இல்ல ரொம்ப கேவலமா அலட்சியமாக செய்வார்கள். ஆனால் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி மிரட்டுவாங்க, உருட்டுவாங்க, அந்த மாதிரி. ஆனால் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மத்தியில் ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்றால் அல்லாஹ்வுடைய பயத்தை இந்த மக்களுக்கு எவ்வளோ சொல்ல முடியுமோ அவ்வளோ சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் அவங்க ஏற்றுக்கல. அல்லாஹ்வுடைய பயம் வந்துட்டா எவ்வளோ பெரிய கோபம் வந்தாலும் அடைக்கிற முடியும் இல்லையா? இதை தான் ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஒரு எதிரியை நீ பார்த்தாலும், உன்னை அழிக்க நினைத்தவனை நீ பார்த்தாலும் கோபத்தில் முடிவெடுத்துறாதே, சரியாக நிதானத்தில் முடிவெடுத்து சொல்லி கொடுத்தாங்க. அது என்னங்கிறத நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் நமக்கு புரிய வைக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு தடவை ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆடை மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது தூக்கம் வந்துருச்சு. ஆடு தன்னுடைய ஆடு கிடையாது, ஆடுகள்லாம் தனக்கு சொந்தமானது கிடையாது. ஷுவைப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய ஆடுகள் எல்லாம் மதாயின்னு போயிருந்தாங்களா மதியனுக்கு, அந்த இடத்துல ஷுவைப் நபியினுடைய மகளை தான் அவங்க திருமணம் முடித்தாங்க. அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வேலை செஞ்சாங்க. அப்போ அந்த ஆடுகளை மேய்ச்சாங்க நபி மூசா அலைஹிஸ்ஸலாம். அடுத்தவங்களுடைய ஆடு எப்படி தூங்குறது? ஆடை மேய்க்கிறதுக்காக வந்திருக்கிறோம், தூக்கம் வருது, என்ன செய்யறதுன்னு தெரியல. ஏன்னா தூக்கம் ரொம்ப முக்கியமானது இல்லைங்க. தூங்கலைன்னு சொன்னால் ஒரு மனுஷனால சரியாக முடிவு எடுக்க முடியாது. இன்னைக்கு பாருங்க, சில தண்டனையும் என்ன செய்வாங்க, ஒரு 3 நாள் தூங்க விடாம, அந்த காலத்தினுடைய தண்டனை போலீஸ் ஸ்டேஷன் அதான், 2-3 நாள் தூங்கவே விட மாட்டாங்க. அப்படியாச்சும் அவங்க உண்மையை சொல்லுவாங்க, சொல்லி தூங்க விட மாட்டாங்க. ஒன்று ஒத்துக்கிறவான், இல்லைன்னா உண்மையை சொல்லிடுவான். இந்த 4 நாடு இருக்கு பாருங்க, கொஞ்ச நேரம் தான் தூங்க முடியுமா, இரவுகள் 4 மணி நேரம் தான்.
அதனால தான் சர்வே என்ன சொல்றா, உலகத்திலே ரொம்ப ஆரோக்கியம் இல்லாதவர்களாக அந்த நாட்டவர்கள் இருக்கிறார்கள். பொருளாதாரம் எல்லாம் தன்னிறைவு, ஆனால் தூக்கம் கம்மினால அவங்களால ஆரோக்கியம் இல்லை, குறைந்தவர்களாக அந்த நாட்டவர்கள் இருக்கிறார்கள். இப்போ தூக்கம் ரொம்ப முக்கியம். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் தூங்குறோன்னு நினைக்கிறாங்க. எப்படி தூங்குறது? அடுத்தவர்களுடைய இன்னைக்கு நம்ம அடுத்தவர்கள் பொருள் எப்படியோ போகட்டும்னு நினைப்போம், தான் பொருள் தான் நல்லா இருக்குன்னு நினைப்போம். அப்படிதான் நம்ம குணம் வரும். ஆனால் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் நினைக்கிறாங்க, இது நம்ம கேட்டுட்டா என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஆனால் தூக்கத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. பார்த்தாங்க, அல்லாட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லாட்ட லேசா பேசுவாங்க. சொன்னாங்க, யாமன் அஹாத பிகுல்லி ஷைஇன் யா அல்லாஹ். பேசினாங்க நபி மூசா அலைஹிஸ்ஸலாம். இந்த ஒரு வார்த்தை தான் இந்த உலகத்துக்கு எவ்வளோ பெரிய செய்தி பற்றியல்ல. யூதர்களின் வழியாக அல்லாஹ் பாடங்களை தருவதை போல அந்த யூதர்களுக்கு அனுப்பப்பட்ட நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்தின் வழியாக என்ன சிறந்த ஒரு நன்மை இருக்குது பாருங்க, எவ்வளோ பாடம் இருக்குது பாருங்க. சொன்னாங்களாம், அல்லாஹ்வே உலகத்தில் எல்லா பொருளையும் நல்ல சூழ்ந்து அறிந்தவனே. அல்லாஹ்வுக்கு எதுவும் மறைஞ்சதா? எல்லாத்தையும் சூழ அறியவனே, எல்லாத்தையும் விளங்கியவனே சொல்லிவிட்டு தூங்கிட்டாங்க. அவ்வளோ, அதுக்கு மேலே எதுவும் பேசலை. சொல்லிவிட்டு நல்லா தூங்கி விட்டாங்க. ஆடு பாட்டுக்கு மேயுது, இவன் தூங்குறாங்க. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹுடைய காலத்தில் ஒருத்தருடைய ஆடை ஓனாய் பிடிச்சிட்டு போச்சான். சொன்னாங்களாம், என் கலீஃபா உமர் அவர்கள் மௌத்தா போயிட்டாங்க, நான் முடிவு பண்ணிட்டேன்டா. என்னங்க இப்படி திடீர்னு சொல்றீங்க? நீதவான் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் ஒரு ஓனாயின் ஆட்டை நெருங்க முடியாது. எப்போது ஓனாயின் ஆட்டை நெருங்கியதோ என் மன்னரான நீதவான் அந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு மௌத்தா இருக்கணும்னு சொன்னாராம். அப்படியே மௌத்தா போயிருந்தாங்க. எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? நல்ல உங்கள் காலத்தில் அவங்க இரையச்சம் எங்கே வரையும் போய் சேர்ந்துருக்கு பாருங்க. பாறைக்கும் இரையச்சம் உண்டு என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதை சொல்லி அல்லாஹ் உங்களுக்கு எவ்வளவு பெரிய இரையச்சம் வேணுங்கிறான். ஆனால் அந்த இரையச்சம் யூதர்கள்ட்ட இல்லைங்கிறதையும் நம்மளுக்கு சொல்லித்தரான். எந்திரிச்சு பார்க்குறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். ஒரு அற்புதம் ஒன்று இருந்துச்சு, ஒரு அற்புதம் ஒன்று நடந்துச்சு. என்ன அற்புதம் தெரியுமா? மூசா நபி எப்போ கை ஸ்டிக்கு ஒன்று வச்சுருப்பாங்களா, அசான்னு குரானில் சில இடங்களில் வருது. அசாவை ஒரு ஓனாய் தூக்கி பிடிச்சிக்கிட்டு ஆடுகளை அது பார்த்துக்கிட்டு இருக்குதான். மேஜிக் இல்லைங்க, மூசா நபி வரலாறுல இருக்குது. ஓனாயா குச்சை தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுகளை பார்த்துக்கிட்டு நிற்குது. மூசா அலைஹிஸ்ஸலாம் தூக்கத்தில் எந்திரிச்சவங்க ஆச்சரியமாயிட்டாங்க, ரொம்ப ஆச்சரியமா போச்சு. ஓனாய் சாப்பிட தான் செய்யும், ஆடுகளை கண்டா சாப்பிடும், மானை கண்டா சாப்பிடும், இது என்ன இதுவே காவல் காக்குது, இது ஆச்சரியமா இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி முழிச்சவன திகைத்து நின்றாங்களா. அல்லாஹ் பேசானா, யா மூசா தஅஜ்ஜப், மூசாவே ஆச்சரியப்படுறீங்களோ அப்படின்னு. ஆமா ரப்பே, ஆச்சரியமா இருக்குது. ஓனாய் இப்படி ஆட்ட, அது குச்சை தூக்கிட்டு வேற பாதுகாத்துக்கிட்டு இருக்கு, எப்படி அப்படி? இப்போ அல்லாஹ் சொன்னானா, அல்லாஹ் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னானா, குல்லி கஅன்னக உரீது அகுல்லக கமா துரீது. நான் நினைக்கிற மாதிரி நீங்க இருந்ததுனால நீங்க நினைக்கிற மாதிரி நான் வந்துட்டேன்டான் அல்லாஹ். நான் நினைக்கிற மாதிரி நீங்க ஆயிட்டீங்க, நீங்க நினைக்கிற மாதிரி நான் உங்களுக்கு வந்துட்டேன்னு சொன்னானா. அல்லாஹ்வுடைய பயம் வந்துருச்சுன்னு சொன்னா தூக்கம் கூட இபாதத்தாக அல்லாஹ் மாத்துகிறான். தூக்கத்திலும் கவனிக்கிறதுக்கு இன்னொருவரை அல்லாஹ் நியமிக்கிறான். அது காரணம் என்ன சொல்றாங்கடா, அல்லாஹ் சொல்றான், அவன் நினைக்கிற மாதிரி நம்ம மாறிடணுமா. அப்ப நம்ம நினைக்கிற இடத்துக்கு அவன் வந்துருவேங்கிறான் அல்லாஹ் தஆலா. பாருங்க என்ன ஒரு செய்தியை பாருங்க. இது இறையச்சத்தினால் கிடைக்கும். இந்த இறையச்சம் பாறைக்கும் உண்டு. அல்லாஹ் சொல்லுகிறான் இன்றைய ஆயத்தில், பாறைக்கும் அந்த அல்லாஹ்வின் பயம் இருக்கிறதே, இந்த பாவிகளுக்கு இல்லையே என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இதிலிருந்து நமக்கு செய்தி, அல்லாஹ்வுடைய பயம் வேண்டும். பாறையை போல் உண்டான குணம் கூடாது. யூதர்களின் வழியாக சில கெட்ட குணங்களையும் நல்ல குணங்களையும் படிக்க என்ற ஆயத்து நமக்கு படிப்பினையாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா இறை குர்ஆன் வழியாக எந்த நற்குணங்களை சொல்லித் தருகிறானோ அதை நாமும் நம் குடும்பத்தார்களும் எடுத்து நடக்கவும்
எதை அல்லாஹு தாலா எச்சரிக்கிறானோ யூதர்களின் வழியாக அந்த குணங்களிலிருந்து விலகி இருக்கவும் அல்லாஹ் அருள் செய்வானாக. நம்மளுடைய அனைத்து அமல்களையும் நேரங்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன் ஆமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி